ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. இது இங்கே எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும், பட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்ஸில் ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபோர்ஸ். கவனிப்பா, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ். என்ன சார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், என்ன சார் வேரியபிள் ஃபோர்ஸ்? கவனிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு சார், ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை ஒரு ஆள் இழுக்கிறாரு, அவரோட ஃபோர்ஸ் 10 நியூட்டன். கொஞ்சம் தூரம் போயிட்டாரு, மறுபடியும் அந்த பாக்ஸ் இழுக்கிறாரு, அப்போயும் என்னதான் 10 நியூட்டன். ஸோ இங்கே எந்த ஒரு தொலைவாக இருந்துட்டு போகட்டும், எந்த பக்கமாக இருந்துட்டு போகட்டும், ஆனால் இந்த விசைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாறலை. அந்த மாதிரி கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான். ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது டைரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் வேரியபிள் ஃபோர்ஸ்னால் என்ன இப்போ நம்ம பார்த்துருந்தோம். இப்போ உனக்கு புரியும் பாரு. உதாரணத்துக்கு ஒரு பாடி ஒன்று இருக்குது, இதை வந்து டைரெக்டாக தர மாட்டாங்க. 10x + 20y இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்படி இது இருக்கிறப்ப என்ன சார் அப்படின்னா, லிசன், இந்த பாடியை x = 1 மீட்டர், y = 2 மீட்டர் நகர்த்தணும்னா ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல 1 போட்டுக்கணும். 10 × 1 10, இந்த இடத்துல 2 போடணும். 2 × 20 40, 40 + 10 50 நியூட்டனாக இருக்கும். அதாவது x = 1க்கும் y = 2க்கும் போகிறப்போ. சரி, ஓகே. நான் இப்போ x = 3ன்னு போகிறேன், y = 2ன்னு போகிறேன். அப்போ பாரு, 3ன்னு போட்டால் 30, 2ன்னு போட்டால் 40, அப்போ 70 நியூட்டன். பாரு, டிஸ்டன்ஸ் மாறுபட ஃபோர்ஸ் மாறுபடுதா? இதுதான் ரியல் லைஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது அப்படி தான். அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ரியல் லைஃப்பில் கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஃபோர்ஸ் தான். இப்போ முன்னாடி சம்பாரு 4i + 3jன்னு பார்ப்போம். அப்போது ஐங்கிற இடத்துல 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், என்ன வேணால் வரலாம். ஜேங்கிற இடத்துல என்ன வேணால் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி போட்டு ஆட் பண்ணால் ஒரு இடத்துலையும் ஒரு ஃபோர்ஸ் வரும். அப்போ இது ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ். கொஸ்டின் பேப்பரில் இது கொடுத்தது, இது ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ நான் இப்படி கொடுக்குறேன் இல்லையா, இது பேர்லாம் வேரியபிள் ஃபோர்ஸ். டேரெக்டாக அந்த நியூட்டன் எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் இப்படி கொடுத்தானா அதோட வேல்யூ டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற ஒரு இடத்துலையும் மாறிக்கிட்டே வரும். அதான் வேரியபிள் ஃபோர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு நான் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ நேரம் நம்ம அதான் போட்டுட்டு இருந்தோம். பட் ஃபார்முலா வைஸில் போகணும். ஃபார்முலா வைஸில் நான் எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல நான் 10 கவனி, இன்னொரு இடத்துல சொல்கிறேன். வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு இப்போ உதாரணம் இந்த இடம் x = 2 மீட்டர், x1 = 2 மீட்டர். இது இந்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கூடிய டிஸ்டன்ஸ் x = 5 மீட்டர். அப்போ இது நடந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அடிச்ச வரைக்கும் இது என்னது? இது ஒரு 3 மீட்டர். பட் எனக்கு அது தரல. அப்போ இது x1, இது x2. இப்படி இருந்துச்சுன்னா work done formula, work done is nothing but f dot dx integration starting value final value integration பண்ண சொல்லுவாங்க. எப்பனா இந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? 10x² + 10x அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இது என்னது? இது x, அதனால இது xல இருக்கணும். இது ஒரு ஃபார்முலா. சார் எக்ஸில் தான் இருக்கணுமா? அது கண்டிஷனா? அப்படிலாம் கிடையாது. ஒரு பாடி இங்கே y1லேருந்து
y2க்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் எஃப் டாட் dyன்னு சொல்லலாம். இன்டிகிரேஷன் என்ன சொல்லணும்? y1 to y2 ஸ்டார்டிங் டு எண்டிங். இன்டிகிரேஷன் எப்படி பண்ணுறது ஆல்ரெடி மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டேன், புதுசு ஒன்று அப்புறம் சொல்லி தரேன் கவனிங்க. ஃபார்முலா நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதா, மெமரிலாம் பண்ணக்கூடாது. எத்தனை ஃபார்முலா மெமரி பண்ணுறது? ஸோ இது கான்செப்ட். இல்லை சார் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இது R1 பொசிஷன், இது R2 பொசிஷன். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா W1 இஸ் ஈக்குவல் டு, இது தரமாட்டாங்க மேக்ஸிமம், பட் இருந்தாலும் ஃபார்முலாவை சொல்லணும்னா F vector dot dr vector starting point R1 to R2. ஸோ இப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கு மட்டும் ஃபார்முலா, சரி ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கிறப்போ உனக்கு கிடைக்கும். ஆனால் நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோ, உனக்கு டேரெக்டாக எக்ஸ் கொடுத்துட்டாங்க, லிசன், டேரெக்டாக எக்ஸ் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக எஃப் கொடுத்தா டேரெக்டாக டாட் எடுத்துக்கோ. பட் சில கொஷின்லாம் டேரெக்டாக தரமாட்டாங்க, அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். பிஃபோர் தட் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், அது என்னங்கிறது அடுத்தடுத்த சம்மில் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கோ. முக்கியமாக இதெல்லாம் வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு பிரச்சனை இல்லை. வேரியபிள் ஃபோர்ஸ்லையுமே ஈஸியாக டாட் பண்ணுறமா வந்து இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். பட் இந்த ஃபார்மேட்டில் வரலைன்னா எப்படி போகிறதுனா சொல்லித்தரதான் அடுத்த டாபிக். கவுட் பண்ணிக்குமா. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் நான் டைப் எழுதிக்கும், ஒரு சம் காட்டுறேன்.